நம்ம பார்வதி இருக்காங்களே, இந்த அடுத்தவங்கள குறை பேசி மத்தவங்கள தூண்டி விட்டு விளையாடுறதுல இவங்கள அடிச்சுக்கிற வேற யாருமே கிடையாது. இந்த சீசன் இல்ல, எந்த சீசனுமே அப்படிதான் ஒவ்வொருத்தங்களா உட்கார்ந்து இந்த சோஃபால உட்கார்ந்து எல்லாத்தையுமே குறை சொல்றது. அப்படிதான் நம்ம கூட பழகின செவ்வாழா இருக்காருல்ல, அதான் கூட பழகின இந்த வாட்டர்மெலன் திவாகர், அவனே பயங்கரமான ஆக்டிங், நம்பவே கூடாது அப்படின்ட்டு. நேத்து வேற செவ்வாழை கூடத்தானே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி நேத்து வேற 2 பேரும் ஒன்னாத்தானே சுத்திக்கிட்டு இருந்தீங்க. இப்ப திவாகர் உங்க பேச்ச கேட்கலன்னு டோட்டலா ஆப்போசிட்டா இப்படி பேசுறீங்களே, நாளைக்கு கலையரசா நீ கூட பேசிட்டு இருக்கல, உனக்கும் இதே நிலைமை தான் பாத்துக்கோ. அதுக்கு அடுத்து வேற யார பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ். பிரவீன்ராஜ் ரொம்ப சீப்பான கேரக்டர், அவன மாதிரி ஒரு கேவலமான கேரக்டர் யாருமே இல்ல அப்படின்ட்டு பிரவீன்ராஜ் சொல்றாப்ல. கலையரசனும் பிரவீன்ராஜ் மேல ஒரு காண்ட் இருக்கு, அதையும் ஆமா ஆமா அவனும் பிரவீன்ராஜ் பயங்கரமான கேரக்டர், சரியில்லாத கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வேற யாரு, சபரி. சபரி கோக்குமாக்கான ஆளு, இவனை நம்பவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கலையரசன் ஆமா 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 கோக்குமாக்கான ஆளு. ஏற்கனவே கலையரசன் சபரியை பத்தி கிழிச்சிருக்கான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சமைக்க அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். இப்ப வேற சபரியை வேற ஆரம்பத்துல இருந்தே விஜய் பார்வதி பிடிக்காதா, அதனால விஜய் பார்வதி சபரியை பத்தி எப்பயுமே எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறதுதான். ஆனா இந்த இடத்துல கலையரசன் என்ன சொல்றாங்கன்னா, தாயுள்ள பாசம் மாதிரி அப்படியே எல்லாத்தையும் அன்பு பாசம் பயங்கரமா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னமோ உண்மைதான், பாதி உண்மைதான். ஆனா இருந்தாலும் இவங்க பேசுற அளவுக்கு அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கதாங்க செய்யறாங்க. ஏன் அப்படின்னம்னா, பார்வதி என்னதான் பேசினாலும் இந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கதான் செய்யறாங்க. உண்மையிலே இந்த சீசன் பாருங்க, பார்வதி மட்டும் இல்லைன்னா உண்மையிலே இந்த வீடு ஃபுல்லாவே அன்பு கேங்க மாதிரி இருக்கும். அதை ஆப்போசிட் பண்ண யாருமே பேசியிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கேமா இருந்தாலும் சரி, எப்படியா தன்னோட வாய்ஸ் நம்மளால இருக்கணும், ஒரு ப்ரொமோல நம்ம வரணும் அப்படின்ட்டு பார்வதி கேம நீட்டா விளாடுறாங்க. ஆனா என்ன, இவங்களும் நல்லா மாட்டிக்குவாங்க. நேத்து வர கனியக்க கனியக்க பயங்கரமா விளாடுறாங்க அப்படின்ட்டு கண்ணிய குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க, இன்னைக்கு கன்னியக்கா மாதிரி அன்பானவங்க வேற யாரும் இல்ல, உமன் எம்பவரிங் அப்படின்ட்டு இந்த பெஸ்ட், இந்த வீக்ல பெஸ்டா விளாடுறாங்க அவங்க வீட்டு தலைவர் பதவிக்கு போராடுறாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதுல கன்னியக்காவை தேர்ந்தெடுத்தாங்க. நேத்து வேற நம்ம துஷார அவன மாதிரி ஒரு கேவலமானவ எவனுமே கிடையாது, என்னை அப்படி பண்ணிட்டா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு துஷார கேவலமா பேசிக்கிட்டு இருந்தவன துஷார இன்னைக்கு துஷார் மாதிரி என்ன கன்சோல் பண்ண ஒரு அர்த்தம் இல்லவே இல்ல அப்படின்ட்டு துஷார உயர்ந்து பேசுறாங்க. கமருதீன் ஆரம்பத்துல என்ன சொல்றாங்க, கமருதீன் என்ன ஃப்ளோட் பண்ணா, என்ன கிட்டத்தட்ட கெட்டி பிடிக்கிற மாதிரி லவ் பண்ற மாதிரி அப்படின்னு சொன்னா. பட் இன்னைக்கு கமருதீன் தான் அந்த குரூப்ல கொஞ்சம் நல்லவே அப்படிங்கிற மாதிரி. எப்படி தெரியுமா, ஒரு வாரம் அவங்கள கூட வச்சுக்கணும், ஒரு வாரம் யாராவது உடஞ்சிருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுக்கணும். இந்த வாரம் என்ன அப்படின்னா அப்படியே அவங்க கொஞ்சம் அவங்க பேர் நல்ல பேரா போனா அவங்கள மத்தவங்கிட்ட, முக்கியமா கலையரசனை தூண்டி விடுறது, வாட்டர்மெலனை தூண்டி விடுறது. வாட்டர்மெலன் இப்ப கொஞ்சம் உசாராயிட்டாரு, எல்லாரும் கூட சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு, அதனால கொஞ்சம் பார்வதி பிடிக்கல, அதான் இந்த குறை பேசிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா பார்வதி மேல என்னதான் இப்படி 1008 விமர்சனம் வச்சாலும், என்னதான் குரூப்பிசம் பண்ணாலும், என்னதான் காசிப் பேசினாலும், இதெல்லாம் இருந்தாலும் பார்வதி இல்லனா இந்த கேம் இன்னும் கேம் ரொம்ப மோசமா போயிருக்கும், அடிமட்ட லெவலுக்கு போயிருக்கும். உள்ளுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் என்னடா கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏற்கனவே ஒயில் கார்டுலாம் விஜய் டிவி ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாங்க. ஐயா ராசா ஒயில் கார்டா நல்லா அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த வீக் முடிஞ்சு ஒன்னு இந்த வீக் இல்லைன்னா அடுத்த வீக் ஒயில் கார்டு இறக்க போறாங்களாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பார்வதி காசிப் மட்டும் பேசுறாங்க, அந்த கண்டஸ்டன்ஸ்க்கான அந்த ஒரு அருகதையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க தூண்டி விட்டு கேம் சரியா தான் விளையாடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.